ஹாய் சவுத் எஃப்டிஎஃப்எஸ் வீவர்ஸ். விஜய் இப்போ தன்னுடைய 61வது படமான மெர்சல் என்கிற படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு இருக்காரு. இந்த படத்தை தெரி என்கிற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கிய ஆட்லி இயக்குறாரு. இந்த படத்துக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் தன்னுடைய 62வது படத்தில் நடிக்க போகிறாரு. இதற்கு முன்ன விஜய் மற்றும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் வெளிவந்த படங்கள் கத்தி மற்றும் துப்பாக்கி. இந்த 2 படங்களும் மாபெரும் வெற்றி படங்கள் என்பதால் இப்போவே தளபதி 62 படத்துக்கு ரசிகர் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராகுல் பிரீத் சிங் மற்றும் சோனாக்ஷி சின்ஹா நடிக்கிறார்கள் எனவும் வில்லனாக பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் நடிக்கிறார் எனவும் சொல்லப்படுது. இப்படி ஒரு பக்கம் தினம் தினம் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் வெளிவந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னு ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் லிஸ்டில் அனிருத் மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ் பெயர்கள் அடிபட்டாலும் தற்போதைய கிடைத்த தகவலின்படி இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைக்க போகிறார் என உறுதியாக இருக்கு. இதை உறுதிப்படுத்தும் வகையில் யுவன் சங்கர் ராஜாவுடைய விக்கிபீடியா சைட்டில் தளபதி 62 படத்தை பற்றின அப்டேட்ஸை பதிவிட்டிருக்காங்க. இதை வச்சு பார்க்கையில் தளபதி 62 படத்துக்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்ன விஜய் நடிப்பில் வெளிவந்த புதிய கீதை படத்தில் பாடல்களுக்கு மட்டும் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தார். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் எஃப்டிஎஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.